Hello students, today we are going to see about potassium permanganate in transition and inner transition elements. So transition elements தான் என்னன்னு பார்த்தோம் last classல. So இடைநிலை தனிமங்கள், உள் இடைநிலை தனிமங்கள், அதாவது இடைநிலை தனிமங்கள் D block elements, உள் இடைநிலை தனிமங்கள் F block elements. So first periodic table la first group and second group ரெண்டும் சேர்ந்து S block elements அப்படி சொல்லுவோம், because last electron, that is the valence electron, fills in the S orbital. அடுத்தது P block elements, that is 13 to 18, 13, 14, 15, 16, 17 and 18, 13 to 18 element groups வந்து P block elements சொல்கிறோம், because the last electrons fills in the P orbital, அதனால் P block elements சொல்கிறோம். S blockக்கும் P blockக்கும் மிடில் இருக்கிறதுனால D block elements transition elements சொல்லுவோம். So D block elements, that is the last electrons are filled in the D orbital. So D orbital 1 to 10 electrons, அதனால் இந்த 10 elementsம் D block elements. So 10 groups, that is 3rd group to 12th group வரைக்கும் நம்ம D block elements சொல்கிறோம். So தான் transition elements, இடைநிலை தனிமங்கள். ஸோ இதில் group 3ல F block elements, அதாவது உள் இடைநிலை தனிமங்கள் 2 ரோவில் இருக்குது. ஸோ இது நம்மளுக்கு பீரியாடிக் டேபிளில் ஆல்ரெடி நம்ம பார்த்தது. ஸோ ஒரு தடவை திருப்பி பார்த்துருக்குறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காம்பவுண்ட் இந்த டி பிளாக் எலிமெண்ட்ஸில், ஸோ லாஸ்ட் கிளாஸில் பொட்டாசியம் டைக்ரோமேட், குரோமியமோட ஆக்சைடு பொட்டாசியம் டைக்ரோமேட் பார்த்தோம். இப்போ மேங்கனீஸோடது பொட்டாசியம் பெர்மாங்கனேட் KMnO4 பற்றி பார்க்கலாம். ஸோ பொட்டாசியம் பெர்மாங்கனேட் KMnO4. ஸோ இதோட ப்ரிப்ரேஷன் ஃபஸ்ட்டு பார்க்கலாம், தயாரித்தல். ஸோ இது எதுலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா பைரோலுசைட் ஓர், பைரோலுசைட் தாதுலேருந்து. ஸோ பைரோலுசைட் MnO2. ஸோ MnO2வை ஃபஸ்ட்டு என்னவா கன்வெர்ட் பண்ணணும்னா பொட்டாசியம் மேங்கனேட். ஸோ இதுக்கு ஓர் எடுத்து அதை KOHம் ஏரும், அதாவது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர் இல்லைனா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் like KClO3, potassium chloride இல்லைனா potassium nitrate KNO3. ஸோ இந்த மாதிரி KOH in air or oxidizing agent like KCl3 or KNO3ல நம்ம ஃபியூஸ் பண்ணுறப்போ, ஹீட் பண்ணுறப்போ we get potassium manganate. ஸோ நம்மளுக்கு தேவை பொட்டாசியம் பெர்மாங்கனேட். ஸோ ஃபஸ்ட்டு MnO2வை பொட்டாசியம் மேங்கனேட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இது க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ MnO2 plus 4KOH plus O2. ஸோ இது டைரக்ட் O2வாக இருக்கலாம், இல்லைனா பொட்டாசியம் குளோரைட் இல்லைனா பொட்டாசியம் நைட்ரேட் அதில் உள்ள ஆக்சிஜனாக இருக்கலாம். ஸோ ஆக்சிஜன் gives K2MnO4. ஸோ பொட்டாசியம் பெர்மாங்கனேட்னா KMnO4. இப்போ நம்மளுக்கு பொட்டாசியம் மேங்கனேட், தட் இஸ் K2MnO4. ஸோ இது நம்ம டிவைட் பண்ணுறப்போ K2MnO4 டிவைட் பண்ணுறப்போ 2K ப்ளஸ் ஆகும், MnO4 மைனஸ் ஆகும், கன்வெர்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு எப்போவுமே இந்த அயனைஸ் எப்படி ஆகுங்கிறத நம்ம கவனமாக பார்க்கணும். ஸோ அப்போ MnO2 ஃபஸ்ட் பைரோலிசைட் ஓர் எடுத்து அதை KOHோடையும் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், அதாவது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏரில் நம்ம ஃபியூஸ் பண்ணுறப்போ வி கெட் பொட்டாசியம் மேங்கனேட் K2MnO4 இல்லைனா MnO4 2 மைனஸ். ஸோ இப்போ இந்த பொட்டாசியம் மேங்கனேட்டை, அதாவது K2MnO4 பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டாக கன்வெர்ட் பண்ணணும். தட் இஸ் K2MnO4 பொட்டாசியம் பெர்மாங்கனேட், அதாவது KMnO4 கன்வெர்ட் பண்ணணும், அதாவது ஆக்சிடேஷன். ஸோ இங்கே MnO4 2 மைனஸாக இருக்குது, MnO4 மைனஸாக நம்ம என்ன செய்யணும், கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து கெமிக்கல் ஆக்சிடேஷன், இன்னொன்று எலக்ட்ராலிட்டிக் ஆக்சிடேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கெமிக்கல் ஆக்சிடேஷன்.
வேதி ஆக்சிஜனேற்றம். ஸோ எப்படி அதை ஆக்சிடைஸ் பண்ணுறது, K2MnO4 எப்படி KMnO4 ஆக்சிடைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பொட்டாசியம் மேங்கனேட் இஸ் ட்ரீட்டட் வித் ஓசோன் ஆர் குளோரின், we get potassium permanganate. ஸோ உங்களுக்கு ஈக்குவேஷன் K2MnO4 பொட்டாசியம் பெர்மாங்கனேட் சொல்லியிருக்கேன். அப்போ இது எப்படி பிரியும், 2K+ ஆகும், MnO4 2-, ஏன்னா இங்கே 2K வந்து 2 இருக்கிறதுனால 2K+, K வந்து ப்ளஸ்ஸாக தான். ஸோ இது வந்து ஆல்கலி மெட்டல்ஸ் K+, Na+ அப்படி தான் நிச்சயம். அதோட வேலன்சி வந்து அதாவது ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +1. அப்போ K ப்ளஸ்ஸாக தான் கன்வெர்ட் ஆகும், டீகம்போஸ் ஆகும். இங்கே MnO4 அப்போ மைனஸ், அதாவது 2-, 2K+ இருக்கிறதுனால 2-, MnO4 2- டீகம்போஸ் ஆகும். இது KMnO4 பார்த்தீங்கன்னா இதில் K+ ஆகும், MnO4 மைனஸ் ஆகும். அப்போ இங்கே MnO4 2- என்னென்னா பொட்டாசியம் மேங்கனேட் K2MnO4 தான் இப்படி எழுதியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஈக்குவேஷனை நம்ம எழுதும்போது நம்ம K2MnO4ன்னு எழுதலாம், அதுவும் கரெக்டு தான். ஸோ K2MnO4ன்னு இதை நினச்சிலாம் எழுதலாம், MnO4 2- எழுதலாம். ப்ளஸ் ஓசோன், ஸோ ஓசோன் வச்சு ரியாக்ஷன் இது, ப்ளஸ் H2O வாட்டரோட ஆட் பண்ணுறப்போ வி கெட் MnO4 மைனஸ். ஸோ இப்போ இது MnO4 மைனஸ் நம்ம எப்படி எழுதலாம், 2KMnO4ன்னு எழுதலாம். ஸோ இப்போ 2K2MnO4 ப்ளஸ் O3 ப்ளஸ் H2O gives 2KMnO4 ப்ளஸ் 2OH மைனஸ் ப்ளஸ் ஆக்சிஜன் O2. ஸோ இதுதான் அதோட ரியாக்ஷன். ஸோ நம்ம அயானிக் ஈக்குவேஷனாகவும் எழுதலாம், இல்லை நம்ம K2MnO4ன்னு எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் குளோரினோட ரியாக்ஷன். ஸோ 2MnO4 2- plus Cl2 gives 2MnO4 minus plus 2Cl minus. ஸோ இதை எப்படி எழுதலாம், K2MnO4 plus Cl2 gives KMnO4 plus 2Cl minus இப்படி எழுதலாம். ஸோ எப்படி, எனிவே இட் இஸ் ஆக்சிடைஸ். ஸோ இப்போ இங்கே ஆக்சிடேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா Mnோடது X ப்ளஸ் 4 இன்ட்டு ஆக்சிஜனோடது 2 அப்போ X ப்ளஸ் 4 இன்ட்டு -2 இஸ் ஈக்குவல் டு -2. ஸோ அப்போ X ப்ளஸ் X minus 8 is equal to -2. அப்போ X is equal to +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும். இங்கே X plus 4 into -2 that is equal to -1. அப்போ X minus 8 is equal to -1. X is equal to +7. ஓகே, ஸோ அப்போ அது ஆக்சிடைஸ் ஆகுது. ஸோ +6 ஸ்டேட்லேருந்து +7 ஸ்டேட்டுக்கு ஆக்சிடைஸ் ஆகுது. ஸோ MnO4 +7, அதாவது Mn 7+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ Mn is equal to +7. அப்போ Mn 7+ இருக்குது, இங்கே Mn 6+ இருக்குது. ஸோ 6+ is converted into 7+, Mn 7+. அப்போ it is oxidized. ஸோ இப்போ எலக்ட்ராலிட்டிக், செகண்ட் oxidation is electrolytic oxidation in the presence of little alkali. ஸோ பொட்டாசியம் மேங்கனேட் எடுத்து K2MnO4 லிட்டில் ஆல்கலி ஆட் பண்ணி, ஸோ அது KOH இருக்கலாம் இல்லை NaOH இருக்கலாம். ஸோ ஒரு ஆல்கலி ஆட் பண்ணி அதை எலக்ட்ரோலைஸ் பண்ணுறப்போ வி கெட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் KMnO4. ஸோ K2MnO4 இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் லிட்டில் ஆல்கலியில் நம்ம எலக்ட்ரோலைஸ் பண்ணுறப்போ வி கெட் KMnO4. ஸோ K2MnO4 எப்படி முதல்ல டீகம்போஸ் ஆகுதுன்னா 2K+. ஸோ இதில் 2 பொட்டாசியம் இருக்கிறதுனால 2K+, ப்ளஸ் MnO4 2- டீகம்போஸ் ஆகும். ஸோ இது ஆனோடில் என்ன ஆகும்னா இந்த MnO4 2-, ஸோ தட் இஸ் அ ரிவர்சிபிள் ரியாக்ஷன். அதனால தான் இந்த டபுள் ஹெடட் ஆரோ கொடுத்துருக்குறேன், 2MnO4-. ஸோ MnO4 2-, 2MnO4- இது கன்வெர்ட் ஆகிடுறது பெர்மாங்கனேட் ப்ளஸ் 2 எலக்ட்ரான். அடுத்தது கேத்தோடில் என்ன ஆகும்னா ஹைட்ரஜன், இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆல்கலிங்கிறதுனால அதில் இருக்கிற ஹைட்ரஜன் வந்து 2 எலக்ட்ரான் ஆட் ஆகி ஹைட்ரஜன் கேஸ் கேத்தோடில் ரிலீஸ் ஆகும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரிப்ரேஷனில் ஃபர்ஸ்ட் ஒன் 2 ஸ்டெப்ஸில் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் MnO2 is converted into potassium manganate, அதாவது potassium manganate green கலரில் இருக்கும். அடுத்து இந்த potassium manganate is converted into potassium permanganate. potassium permanganate வந்து purple கலர், ஊதா கலர். ஸோ பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஊதா கலர், அதாவது பர்பிள் கலரில் அது இருக்கும்.
ஸோ பொட்டாசியம் மேங்கனேட்டை பொட்டாசியம் பெர்மேங்கனேட்டாக கன்வெர்ட் பண்ணும், அதாவது ஆக்சிடைஸ் பண்ணும். ஸோ இதுக்கு 2 டைப் இருக்குது. ஒன்று கெமிக்கல் ஆக்சிடேஷன், ஸோ அதெல்லாம் O3 இல்லைனா குளோரின் வச்சு நம்ம ஆக்சிடைஸ் பண்ணலாம். அடுத்தது எலக்ட்ரோலிட்டிக் ஆக்சிடேஷன், அதாவது எலக்ட்ரோலைஸ் பண்ணுறப்போ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் லிட்டில் ஆல்கலி இல்லை எலக்ட்ரோலைஸ் பண்ணுறப்போ வி கெட் பொட்டாசியம் பெர்மேங்கனேட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இயற்பியல் பண்புகள். ஸோ இதில் இதோட கலர் என்னென்னா டார்க் பர்பிள் கிறிஸ்டல்ஸ், அடர் இளஞ்சிவப்பு நிற படிகங்களாக இருக்கும். இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா பெர்மேங்கனேட்டோட ஸ்ட்ரக்சர் there is tetrahedral geometry, sp3 hybridized. ஸோ டெட்ராஹெட்ரல்னாலே உங்களுக்கு sp3ங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதோட டெட்ராஹெட்ரல்ங்கிறதுல mn வந்து சென்டர் ஆஃப் த டெட்ராஹெட்ரலில் இருக்கும், டெட்ராஹெட்ரலில் சென்டரில் இருக்கும். இந்த mn பெர்மேங்கனேட்டில் mn என்ன ஸ்டேட்டில் இருக்கும் 7+. அப்போ mn 7+ வந்து டெட்ராஹெட்ரலில் மிடில் இருக்கும். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் என்ன, இதோட அமைப்பு என்னென்னா நான்முகி அமைப்பு. அந்த நான்முகியின் மையத்தில் வந்து mn 7+ இருக்கும். சரியா, இதுதான் இதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இது ஆல்மோஸ்ட் ஸ்பேரிங்லி சாலியபிள் இன் வாட்டர், ஹாட் வாட்டரில் நல்ல சாலியபிள் ஆகும். அடுத்தது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், வேதி பண்புகள். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஹீட் பண்ணுறப்போ decomposes, on heating it decomposes to form potassium manganate and MnO2. So potassium manganate to MnO2 ஆவும் convert ஆகும். So potassium permanganate formula KMnO4, potassium manganate K2MnO4 plus MnO2, that is manganese dioxide plus oxygen. So இதான் ஹீட் பண்ணுறப்போ decompose ஆகி K2MnO4, அதாவது பொட்டாசியம் மேங்கனேட் ஆகும் MnO2 ஆகும் கன்வெர்ட் ஆகுது. அதாவது சிதைவடைந்து பொட்டாசியம் மேங்கனேட்டு மேங்கனீஸ் டயாக்சைடாகவும் கன்வெர்ட் ஆகுது. தென் செகண்ட் பாயிண்ட், வித் கோல்டு கான்சன்ட்ரேட்டட் H2SO4 sulfuric acid, cold concentrated sulfuric acid, it forms manganese heptoxide. So heptangirappo 7 heptoxide, then 2 MnO2. So KMnO4 sulfuric acid, cold sulfuric acid, குளிர்ந்த sulfuric acid plus 2HSO, it forms Mn2O7. இதுதான் manganese heptoxide, heptoxide plus 2KHSO4 plus H2O, potassium hydrogen sulfate plus H2O. So இப்போ இந்த manganese heptoxide then converted into MnO2. ஸோ இது என்ன செய்யணும், இமீடியட்டாக டீகம்போஸ் ஆகும் எக்ஸ்ப்ளோசிவ்லி, அதாவது வெடிக்கும் தன்மையுடன் என்ன செய்யுது சிதைவுறுது. ஸோ ஃபாஸ்ட்டாக என்ன செய்யும் MnO2 டீகம்போஸ் ஆகும், அதாவது எக்ஸ்ப்ளோசிவ்லி இட் டீகம்போசஸ் இன்டு MnO2. ஸோ இப்போ Mn2O7 இஸ் கன்வெர்டட் இன்டு MnO2, manganese dioxide. The next one, hot concentrated sulfuric acid, it gives manganese sulfate, MnSO4. So KMnO4 potassium permanganate plus 6 H2SO4 sulfuric acid gives 4 MnSO4 plus 2 K2SO4 potassium sulfate plus 6 H2O plus 5 O2. So this is equation. So cold concentrated sulfuric acid la it forms manganese heptoxide. பொதுவாக நம்ம வந்து எப்போவுமே சல்ஃபியூரிக் ஆசிட் போகும்போது சல்ஃபேட்ஸ் தான் ஃபார்ம் பண்ணும். பட் இதில் வந்து மேங்கனீஸ் ஹெப்டாக்சைடு Mn2O7 ஃபார்ம் பண்ணுது. அடுத்து அந்த Mn2O7 ஃபாஸ்ட்டாக எக்ஸ்ப்ளோசிவ்லி இட் டீகம்போசஸ் டு ஃபார்ம் MnO2. தென் வித் ஹாட் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் இட் கிவ்ஸ் MnSO4. இது கவனமாக பார்த்துக்கோங்க. The next third property, that is oxidizing property. So oxidation. So oxidation, the KMnO4 is oxidizing agent. இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். நிறைய ரியாக்ஷன்ஸ் நம்ம படிக்கும்போது ஆல்கலைன் KMnO4 அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஆல்கலைன் KMnO4 வந்து இட்ஸ் அ பேயர்ஸ் ரியேஜென்ட். ஸோ இங்கே வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறது இன் நியூட்ரல் மீடியம். ஸோ ஆல்கலைன் KMnO4 that is a கேட்டலிஸ்ட், அதாவது பேஸ் ரியேஜென்ட் நம்ம படிச்சிருக்கோம், பேயரின் காரணின்ட்டு. ஸோ இப்போ இது வந்து நியூட்ரல் மீடியம்.
ஆல்கலைன் மீடியம் கிடையாது, நியூட்ரல் மீடியம், நடுநிலை ஊடகங்களில் இது எப்படி இருக்குது. ஸோ KMnO4 என்னவா கன்வெர்ட் ஆகும், MnO2 கன்வெர்ட் ஆகும், மேங்கனீஸ் டை ஆக்சைடை கன்வெர்ட் ஆகும். அதோட ரியாக்ஷன் பார்க்கலாம். ஸோ MnO4 மைனஸ், சரி இதை வந்து நம்ம KMnO4னு எழுதலாம். KMnO4 ப்ளஸ் 2H2O ப்ளஸ் 3 எலக்ட்ரான் gives MnO2 ப்ளஸ் 4OH மைனஸ். ஓகேயா, ஸோ 4OH மைனஸாக இருக்கலாம், இல்லை 4KOHஆக இருக்கலாம். ஓகே, இங்கே வந்து KMnO4 நம்ம எழுதணும்னா பொட்டாசியம் மேக்னேட் KMnO4 எழுதணும்னா இங்கே 4KOHன்னு வரும். அப்போ ஈஸியாக நம்ம அயானிக் ஈக்குவேஷன் நம்ம நார்மல் ஈக்குவேஷனாக நினச்சிடலாம், எழுதிக்கலாம். ஸோ அப்போ MnO4 மைனஸ் ப்ளஸ் 2H2O ப்ளஸ் 3 எலக்ட்ரான் கிவ்ஸ் MnO2 ப்ளஸ் 4OH மைனஸ். இதில் எத்தனை எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகுது, அதாவது 3 எலக்ட்ரான்ஸ் ஆர் இன்வால்வ், நியூட்ரல் மீடியமில் 3 எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆகுது. ஆகி MnO2 கன்வெர்ட் ஆகுது. ஸோ அப்போ எந்த சால்ட்டெல்லாம் எந்த காம்பவுண்ட் எடுத்தாலும் அது MnO2 அதாவது MnO4 மைனஸ் வந்து MnO2 தான் கன்வெர்ட் பண்ணோம். அட் த சேம் டைம் பக்கத்தில் ஸோ இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரெடியூஸ் ஆகுது. இங்கே MnO2ல இதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னென்னா Mnோடது ப்ளஸ் 4, அதாவது இங்கே ப்ளஸ் 7 ஆக்சிடேஷன் ஸ்டேட், பொட்டாசியம் பெர்மேங்கனேட்டில் ப்ளஸ் 7 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கிறது ப்ளஸ் 4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு ரெடியூஸ் ஆகுது. அட் த சேம் டைம் பக்கத்தில் இருக்கிற காம்பவுண்டை H2S அதாவது H2Sஐ எஸ்ஸா ஆக்சிடைஸ் பண்ணுது. இங்கே H2Sல பார்த்தீங்கன்னா எஸ்ஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 2 மைனஸ், ஹைட்ரஜனோடது ப்ளஸ் 2 ப்ளஸ் இருக்கிறதுனால 2 ஹைட்ரஜன் இருக்கிறனால 2 ப்ளஸ், எஸ்ஸோடது 2 மைனஸ். நீங்கள் இதை நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கிற வழக்கமாக கண்டுபிடிக்கிறபடியும் கண்டுபிடிக்கலாம். எப்படி, ஹைட்ரஜனோடது ப்ளஸ் 1, ஸோ இப்போ 2 இன்ட்டு ஹெச்சோடது எவ்வளவு ப்ளஸ் 1, 2 இன்ட்டு ப்ளஸ் 1 தட் ப்ளஸ் எஸ்ஸோடது எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2. ஸோ எஸ் வந்து -2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. இங்கே வந்து 3 சல்ஃபர், அதாவது எலிமெண்ட்ரி ஸ்டேட்டில் இருக்கிறப்போ எலிமெண்டல் ஸ்டேட்டில் இருக்கிறப்போ தட் இஸ் 0, அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 0. அப்போ -2 to 0ங்கிறப்போ இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர் தட் இஸ் ஆக்சிடேஷன். ஸோ அப்போ இது என்ன செய்யுது, KMnO4 ஆக்சிடைசஸ் H2S2 சல்ஃபர். ஓகே, அடுத்தது KMnO4 8 KMnO4 ப்ளஸ் 3S2O3 2 மைனஸ், அதாவது தயோசல்ஃபேட் அயான். ஸோ தயோசல்ஃபேட் அயானை சல்ஃபேட் அயானா SO4 2 மைனஸாக என்ன செய்யுது, கன்வெர்ட் பண்ணுது, அதாவது ஆக்சிடைஸ் பண்ணுது. ஸோ இது ஆல்ரெடி MnO4 இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் Mn வந்து ப்ளஸ் 7 போட்டு பாருங்கள். இங்கே MnO2 வந்து ப்ளஸ் 4, ஸோ ப்ளஸ் 7லேருந்து ப்ளஸ் 4க்கு ரெடியூஸ் ஆகுது, பக்கத்தில் உள்ள காம்பவுண்டை ஆக்சிடைஸ் பண்ணுது. ஸோ இங்கே சல்ஃபரோடது என்ன நீங்கள் போட்டு பாருங்கள், இங்கே சல்ஃபேட்டோடது என்னென்னு போட்டு பாருங்கள். அப்போது உங்களுக்கு ஈஸியாக எப்படி ஆக்சிடைஸ் ஆகிருக்குன்னு தெரியும். ஸோ எப்படி நம்ம போட்டு பார்க்கலாம். ஸோ சல்ஃபரோடது 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு ஆக்சிஜனோடது -2 தட் இஸ் ஈக்குவல் டு மேலே எழுதியிருக்கிறது -2. அப்போ 2x -6 இஸ் ஈக்குவல் டு -2. ஸோ 2x இஸ் ஈக்குவல் டு plus 4, x is equal to plus 2. அங்கே பார்த்தீங்கன்னா that is SO4 2 மைனஸில் S ஓடது x plus 4 into -2 that is equal to -2, x minus 8 is equal to -2, x is equal to plus 6. ஓகே, அப்போ ப்ளஸ் 2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேருந்து ப்ளஸ் 6 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு என்ன செய்யுது, கன்வெர்ட் பண்ணுது. ஸோ அப்போ ஆக்சிடேஷன், ஸோ இட் இஸ் ஆக்சிடைஸ். ஸோ தயோசல்ஃபேட் S2O3 thiosulfate is converted into SO4 2 minus. The next one, alkaline medium converted to MnO4 2 minus, அதாவது manganate. So, MnO4 2 minus is manganate, then to MnO2. So, alkaline medium. So, neutral medium just water mattum தான், வெறும் water மட்டும் இருக்கலாம். So, neutral medium. Alkaline medium சொல்றப்போ in the presence of alkali, so NaOH இருக்கலாம், KOH இருக்கலாம். So, இந்த மாதிரி alkali ஒரு பேஸ் இருக்கிறப்போ, ஸோ கார ஊடகங்களில்
இப்போ என்னவா கன்வெர்ட் ஆகுது, MnO4 2 மைனஸாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ MnO4 மைனஸ், அதாவது பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இஸ் கன்வெர்டட் இன்டு பொட்டாசியம் மேங்கனேட். ஸோ KMnO4 இஸ் கன்வெர்டட் இன்டு K2MnO4. அதுக்கப்புறம் அது என்னவா கன்வெர்ட் ஆகுது, MnO2 கன்வெர்ட் ஆகுது. ஸோ இதோட ரியாக்ஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ MnO4 மைனஸ், அதாவது பொட்டாசியம் பெர்மாங்கனேட் KMnO4 ப்ளஸ் எலக்ட்ரான் கிவ்ஸ் K2MnO4, அதாவது MnO4 2 மைனஸ். அகெயின் இது என்னவா கன்வெர்ட் ஆகுது வாட்டரில், MnO2 ப்ளஸ் 2OH ப்ளஸ் நேசன்ட் ஆக்சிஜன். ஸோ MnO2 கன்வெர்ட் ஆகுது. இதில் எத்தனை எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகுதுன்னா, ஒரு எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகுது. நியூட்ரல் மீடியமில் 3 எலக்ட்ரான்ஸ் ஆர் இன்வால்வ். ஆல்கலைன் மீடியமில் ஒன்லி 1 எலக்ட்ரான் இஸ் இன்வால்வ். ஸோ இப்போ இது ஜென்ரல் ஈக்குவேஷன். ஸோ இப்போ நம்ம இன்னொரு காம்பவுண்ட் போட்டோன்னா, ஸோ இப்போ இது என்ன ஆகுது, MnO4 இஸ் ரெடியூஸ்ட். ஸோ ரெடியூஸ் ஆகுது. ஸோ இது +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேருந்து +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு போகுது. இங்கே +7 ஆக்சிடேஷன் +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேருந்து அகெயின் +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு ரெடியூஸ் ஆகுது. இப்போ இன்னொரு காம்பவுண்ட் நம்ம பக்கத்தில் போட்டோம்னா, ஸோ இப்போ இது ரெடியூஸ் ஆச்சுன்னா பக்கத்தில் இருக்கிறத என்ன செய்யும், ஆக்சிடைஸ் பண்ணும். ஸோ இட்ஸ் அ குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்போ பக்கத்தில் இருக்கிறது எந்த காம்பவுண்டாக இருந்தாலும் அதை என்ன செய்யும், ஆக்சிடைஸ் பண்ணுது. ஸோ எப்படி ஆக்சிடைஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே CH2 டபுள் பாண்ட் CH2, அதாவது எத்திலீன். ஸோ எத்திலீனை ஒரு டபுள் பாண்டை சிங்கிள் பாண்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு OH ரீப்ளேஸ் பண்ணுது. அப்போ ஒரு ஆக்சிஜன் இஸ் ஆடட். ஸோ இப்போ இது இங்கே ஆக்சிஜனேற்றம் அடைகிறது. அப்போ எத்திலீன் கிளைக்கால் CHOH சிங்கிள் பாண்ட் CHOHங்கிறது எத்திலீன் கிளைக்கால். ஸோ இப்போ எத்திலீன் கிளைக்காலாக கன்வெர்ட் பண்ணுது. ஸோ இதை நம்ம இன்னொரு விதமாக, அதாவது இதை வந்து நம்ம ஆர்கானிக் அனாலிசிஸில், ஸோ இந்த இயரில் உங்களுக்கு படிப்பீங்க ப்ராக்டிகல்ஸில், டெஸ்ட் ஃபார் அன்சாச்சுரேஷனுக்கு இது வரும். ஸோ அன்சாச்சுரேட்டட்னா டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருக்கிறத, ஸோ டபுள் பாண்ட் இருக்கிறத சிங்கிள் பாண்டாக கன்வெர்ட் பண்ணுது. அப்போ அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்டை சேச்சுரேட்டட் காம்பவுண்டாக கன்வெர்ட் பண்ணுது. ஸோ நல்லா கவனி, அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட், அதாவது டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் இருக்கிறது, சாரி டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருக்கிறது அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட். அந்த அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்டை சேச்சுரேட்டட் காம்பவுண்ட், அதாவது டபுள் பாண்ட் இல்லாது சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்டை சிங்கிள் பாண்டாக கன்வெர்ட் பண்ணுது. ஸோ சிங்கிள் பாண்ட் இருந்துச்சுன்னா தட் இஸ் அ சேச்சுரேட்டட் காம்பவுண்ட். டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னா தட் இஸ் அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட். அப்போ அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்டை சேச்சுரேட்டட் காம்பவுண்டாக என்ன செய்யுது, கன்வெர்ட் பண்ணிடுது இந்த ஆல்கலைன் KMnO4. ஸோ ஆல்கலைன் மீடியமில் KMnO4 ஒரு அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்டை சேச்சுரேட்டட் காம்பவுண்டை கன்வெர்ட் பண்ணிடுது. ஸோ இதுதான் டெஸ்ட், இதோடைய டெஸ்ட் ஃபார் அன்சாச்சுரேஷன். ஒரு நிறைவுறா தன்மையை கண்டறியும் சோதனையாக இதை நம்ம நினைச்சிரோம் யூஸ் பண்ணுறோம். ஸோ எப்படி அது அப்படின்னா, இப்போ நம்மளோட KMnO4 நான் ஆல்ரெடி என்ன கலர் சொல்லியிருக்கிறேன், தட் இஸ் பர்பிள் கலர். பர்பிள் கலரில் இருக்கும், லைட் தட் இஸ் ஊதா கலரில் இருக்கும். ஸோ இந்த பர்பிள் கலரில் இருக்கும்போது இந்த எத்திலீனை நம்ம அதோட ஆட் பண்ணுறப்போ இது கன்வெர்ட் ஆகிருந்தது எத்திலீன் கிளைக்கால கன்வெர்ட் ஆகும்போது இந்த பர்பிள் கலர் என்ன செய்யும், டீகலரைஸ் ஆகும். ஸோ அதுதான், ஸோ தட் இஸ் டீகலரைஸ்ட். அப்போ பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து டீகலரைஸ் ஆகும். அதனால காரணம் இந்த டபுள் பாண்ட் வந்து சிங்கிள் பாண்டாக கன்வெர்ட் ஆகுறதுனால டீகலரைஸ். அப்போ டீகலரைஸ் ஆகிட்டுனா அங்கே என்ன அர்த்தம் அப்படின்னா, அங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்குது, ஒரு அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் இருக்குது. நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட் எந்த காம்பவுண்ட் நம்ம ஆட் பண்ணுறோமோ அந்த காம்பவுண்டில் ஒரு டபுள் பாண்ட் இருக்குது, ஒரு அன்சாச்சுரேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி சின்ன கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஆல்கலைன் KMnO4ஓட யூஸ். ஸோ கோல்டு டைலூட் ஆல்கலைன் KMnO4 தான் பேயர்ஸ் ரியேஜென்ட், அதாவது பேயரின் காரணின்னு சொல்லுவோம். இதுதான் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, டெஸ்ட் ஃபார் அன்சாச்சுரேஷனுக்கு யூஸ் ஆகுது. நிறைவுறா தன்மையை கண்டறியும் சோதனைக்கு இதை யூஸ் பண்ணுறோம். இது வந்து என்ன பண்ணோம்னா, எத்திலீன் கிளைக்கால கன்வெர்ட் பண்ணோம். அதாவது டபுள் பாண்ட் இருக்கிற எத்திலீனை சிங்கிள் பாண்ட் இருக்கிற எத்திலீன் கிளைக்கால கன்வெர்ட் பண்ணோம். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ டெஸ்ட் ஃபார் அன்சாச்சுரேஷன். அதுவும் இல்லாமல் நீங்கள் ப்ராக்டிகல்ஸ்லையும் இதை செய்வீங்க, படிப்பீங்க. Then next one, in acid medium, it is converted into, that is potassium permanganate is converted into Mn2 plus ion, Mn2 plus ion convert ஆகுது. So MnO4 minus plus 8H plus 5 electron. So இதில் 8H plus சொல்கிறது என்னது, ஆசிட். the presence of acid, sulfuric acid. இதில் வந்து
சல்ஃபியூரிக் ஆசிட் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் இந்த ஆசிட் மீடியமில். HClஓ HNO3 யூஸ் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா HCl வந்து இம்மீடியட்டாக என்ன செஞ்சு ரியாக்ட் பண்ணிடும். ரியாக்ட் பண்ணி HCl வந்து Cl டு கேஸாக என்ன செய்யும், கன்வெர்ட் ஆகிரும். அதனால் நம்ம அது யூஸ் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் HNO3 யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து KMnO4 இஸ் அ குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அதனால் ரியாக்ட்ஸ் வித் ரெடியூசிங் ஏஜென்ட்டோட என்ன செய்யும், ரியாக்ட் பண்ணிடும். அதனால் அதுவும் யூஸ் பண்ண முடியாது. HClயும் யூஸ் பண்ண முடியாது, அதாவது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் யூஸ் பண்ண முடியாது, HNO3 அதாவது நைட்ரிக் ஆசிடும் யூஸ் பண்ண முடியாது. எந்த ஆசிட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், H2SO4 மட்டும்தான் நம்ம என்ன செய்யும், யூஸ் பண்ண முடியும் ஆசிட் மீடியமில். ஸோ இப்போ MnO4 + 8H + 5 எலக்ட்ரான். அப்போ ஆசிட் மீடியமில் எத்தனை எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகுது, 5 எலக்ட்ரான் gives Mn2+ + 4H2O. ஸோ இப்போ இதில் எந்தெந்த இதெல்லாம், ஸோ இப்போ இது என்ன ஆகுது, MnO4- +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ பெர்மாங்கனேட்டில் KMnO4 2- கிடையாது, சிங்கிள் மைனஸ். அப்போ KMnO4 பெர்மாங்கனேட்டில் +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கிறது. Mn2+, அதாவது 2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட் கன்வெர்ட் ஆகுது. அதாவது +7லேருந்து +2க்கு ஆனால் ரெடியூஸ் ஆகுது. அப்போ பக்கத்தில் ஏதாவது காம்பவுண்ட் போட்டோன்னா அதை என்ன கண்டிப்பாக அதை ஆக்சிடைஸ் பண்ணும். ஸோ அப்போ MnO4- இல்லைனா KMnO4 + 10 Fe2+. ஸோ Fe2+ FeSO4 இருக்கலாம். ஸோ ஓகே, Fe2+ இல்லை FeCl2 இருக்கலாம். ஸோ தட் இஸ் கன்வெர்டட் இன்டு FeCl3 இல்லைனா FeSO4 Fe2SO4 த்ரை கன்வெர்ட் ஆகுது. ஓகே, ஸோ Fe2+ சால்ட்டை Fe3+ சால்ட்டை என்ன செய்யுது, கன்வெர்ட் பண்ணுது. ஸோ 2+ ஸ்டேட்லேருந்து 3+ ஸ்டேட்டுக்கு ஆக்சிடைஸ் பண்ணுது. ஸோ 2MnO4- + 10I-, அதாவது அயோடைட் KI-ஆக இருக்கலாம், NeI-ஆக இருக்கலாம், ஸோ பொட்டாசியம் அயோடைடாக இருக்கலாம். ஸோ I- I2 என்னது 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போ I-ங்கிறப்ப -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 0, தட் இஸ் இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர், தட் இஸ் ஆக்சிடைஸ். ஸோ இப்போ I- I2 ஆக்சிடைஸ் பண்ணு. ஸோ இது உங்களுக்கு புக்கில் நிறையா ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆக்சிடேஷனுக்கு நிறைய ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எதெல்லாம் அப்படின்னா ஃபெரஸ் சால்ட்டை ஃபெரிக் சால்ட்டா Fe2+ Fe3+ கன்வெர்ட் பண்ணுது, ஆக்சிடைஸ் பண்ணுது. அப்புறம் அயோடைடை அயோடினா கன்வெர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் ஆக்சாலிக் ஆசிட் COOH சிங்கிள் பாண்ட் COOH, அப்படி இல்லைன்னா அது என்ன சொல்லுவோம்னா COO- ட்வைஸ்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு புக்கில் நிறைய கொடுத்துருக்குறாங்க. ஸோ நிறைய நான் அது ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணால் போதும், அதனால் நான் அதெல்லாம் உங்களுக்கு எழுதி காமிக்கலை. ஸோ CO2 ட்வைஸ் மைனஸ் இந்த ஆக்சாலிக் ஆசிட் CO2 அந்த H வந்து என்ன செய்யுது, ரிமூவ் ஆகி போயிடுது. அப்போது ஆக்சிடேஷன். ஸோ ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜனோ தெர் இஸ் ஆக்சிடேஷன். ஸோ ஆக்சிடைஸ் ஆகி ஆக்சாலிக் ஆசிடா CO2 என்ன செய்யுது, ஆக்சிடைஸ் பண்ணுது. அப்புறம் சல்ஃபைடு S2-. ஸோ இங்கே ஏற்கனவே இதில் பார்த்தோம், நம்ம நியூட்ரல் மீடியமில் பார்த்தோம். சல்ஃபைடு H2S சல்ஃபைடை சல்ஃபராக என்ன செய்யுது, ஆக்சிடைஸ் பண்ணுது. அப்புறம் ஆல்கஹாலை ஆல்டிஹைடாக ஆக்சிடைஸ் பண்ணுது. சல்ஃபைட் SO3 2-, சல்ஃபைட்டை சல்ஃபேட் SO4 2- ஆக்சிடைஸ் பண்ணுது. அப்புறம் நைட்ரைட் NO2- நைட்ரேட் NO3- ஆக்சிடைஸ் பண்ணுது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஆசிட் மீடியமில் உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இதுதான் தெரியணும், முக்கியமாக என்னவா கன்வெர்ட் ஆகுது, தட் இஸ் Mn2+ கன்வெர்ட் ஆகுது. ஸோ ஆசிட் மீடியமில் KMnO4 வந்து Mn2+ கன்வெர்ட் ஆகுது. இந்த சால்ட் வந்து என்ன செய்யுது, ஆக்சிடைஸ் ஆகுது. ஸோ நியூட்ரல் மீடியமில் MnO2 கன்வெர்ட் ஆகுது. ஸோ எல்லா ரியாக்ஷன்ஸ்லையுமே MnO2 உங்களுக்கு வெளியில் வரும். அட் த சேம் டைம் பக்கத்தில் இருக்கிற காம்பவுண்டை ஆக்சிடைஸ் பண்ணுது. ஆல்கலைன் மீடியமில் MnO4- வந்து MnO4 2- மேங்கனேட்டாக கன்வெர்ட் ஆகுது. அந்த மேங்கனேட் அகைன் என்ன செய்யுது, MnO2 கன்வெர்ட் ஆகுது. ஸோ இப்போ நியூட்ரல் மீடியமில், ஸோ அகெயின் ஐ எம் ரிப்பீட்டிங், நியூட்ரல் மீடியமில் ரெடியூசஸ் டு MnO2. எத்தனை எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகுது, 3 எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆகுது MnO2 கன்வெர்ட் ஆகிறதுக்கு. அடுத்தது ஆல்கலைன் மீடியமில் கன்வெர்டட் இன்டு MnO4 2- மேக்னெட் தென் MnO2. எத்தனை எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகுது, சிங்கிள் எலக்ட்ரான் இஸ் இன்வால்வ். இன் ஆசிட் மீடியம் H2SO4 மட்டும், வேறு ஆசிட்ஸ் கிடையாது, கன்வெர்டட் இன்டு Mn2+ அயான். இதில் எத்தனை எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகுதுன்னா தட் இஸ் 5 எலக்ட்ரான் இஸ் இன்வால்வ்.
ஸோ இதில் எதனால் இந்த எலக்ட்ரான்ஸ் நம்ம இன்வால்வ் ஆகுது நம்ம அடிக்கடி சொல்கிறோம் அப்படின்னா இதில் தான் நம்ம வந்து அந்த KMnO4 ஆசிட் மீடியமில் இருந்து அதோட ஈக்குவலண்ட் வெயிட், ஸோ ஈக்குவலண்ட் வெயிட் சமான நிறை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் பார்த்துருக்குறோம். அப்படி தானே சமான நிறை வந்து மாலிகுலர் வெயிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதுதான் அதோடைய ஈக்குவலண்ட் வெயிட் சமான நிறை. ஸோ ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் KMnO4 இன் அசிடிக் மீடியமில் மாலிகுலர் வெயிட் ஆஃப் KMnO4 மாலிகுலர் வெயிட்டின் மூலக்கூறு எடை டிவைடட் பை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எத்தனை இதில் ஆசிட் மீடியமில் 5 எலக்ட்ரான்ஸ், அதனால் டிவைடட் பை 5. ஸோ 158 தான் அதோட மாலிகுலர் வெயிட். 158 டிவைடட் பை 5 எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் வரனால தட் இஸ் ஈக்குவல் டு 31.6. ஸோ இதுதான் நம்ம ஆக்சுவலி நம்ம டைட்ரேஷனில் இந்த இயர் உங்களுக்கு வந்து ப்ராக்டிகல்ஸில் வரும். டைட்ரேஷன் நம்ம யூஸ் பண்ணுறது ஆசிட் மீடியமில் தான். ஸோ நம்ம ஆசிட் ஆட் பண்ணி தான் நம்ம நினச்சிவோம் KMnO4 நம்ம டைட்ரேட் பண்ணுவோம். அதனால் 31.6 தான் அதோட ஈக்குவலன்ட் வெயிட். இந்த பேசிக் மீடியம் அல்லனா ஆல்கலைன் மீடியம், ஸோ பேஸ் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அ பேஸில் molecular weight of KMnO4 divided by number of moles of electrons transferred. So எத்தனை electrons alkaline medium la ஒரு electron, so only one electron, so divided by 1 that is equal to 158. Equivalent weight of KMnO4 in neutral medium la molecular weight of KMnO4 divided by number of moles of electrons transferred. So இங்க neutral medium la எத்தனை electron 3 electrons, அப்ப divided by number of electrons in transferred வந்து 3. So 158 divided by 3 that is equal to 52.67. So usually நம்ம வந்து acid mediumல தான் பண்ணுவோம். 31.6 தான் நம்ம என்ன செய்யணும் மனசுல வச்சிருக்கணும். பட் ஒவ்வொரு மீடியம்லையும் ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் KMnO4 என்ன செய்யுது சேஞ்ச் ஆகுதுங்கிறது உங்களுக்கு தெரியணுங்கிறனால ஃபுல்லாகவே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. The next one, uses of KMnO4. So KMnO4 used as a strong oxidizing agent, அதாவது வலிமை மிக்க ஆக்சிஜனேட்டியா யூஸ் ஆகுது. The next second one, used for treatment of skin infection and fungal infection, தோல் தொற்று. ஸோ ஆக்சுவலி இந்த KMnO4 பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து ஒரு டிஸ்இன்ஃபெக்டன்ட். ஸோ இப்போ மவுத் டிஸ்இன்ஃபெக்டன்ட் இருந்துச்சுன்னா கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சரி, அதாவது அதை வந்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட் சின்ன அழகான ஒரு வயலட் கலரில் பர்பிள் கலரில் நல்ல கிறிஸ்டல்ஸாக இருக்கும். அதை நம்ம வாட்டரில் டிசால்வ் பண்ணிவிட்டு நம்ம அதை வச்சு வாய் கொப்பளிச்சோனாலே அதில் உள்ள இந்த பல் வலி ஏதாவது இருந்துச்சு, அதில் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா நினச்சிட்டு போயிடும். ஸோ இது வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். இந்த சேம் டைம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் பூஞ்சை தொற்றுக்கும் நம்ம இது யூஸ் பண்ணுறோம். தோல் தொற்றுக்கும் பூஞ்சை தொற்றுக்கும் இதை ட்ரீட்மெண்ட்டாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம். அப்புறம் இட்ஸ் யூஸ் இன் வாட்டர் ட்ரீட்மெண்ட் டு ரிமூவ் அயன் அண்ட் ஹைட்ரஜன் சல்ஃபைட். அயன் இரும்பு ரிமூவ் பண்ணுறதுக்கும் நம்ம ஹாட் வாட்டர் நம்ம வெல் வாட்டர் கிணத்து தண்ணியிலேருந்து நம்ம அயன் இரும்பை நீக்கிறதுக்கும் ஹைட்ரஜன் சல்ஃபைடை நீக்கிறதுக்கும் இதை KMnO4 நம்ம என்ன செய்கிறோம் யூஸ் பண்ணுறோம். தென் ஃபோர்த் ஒன் யூஸ்ட் அஸ் பேயஸ் ரியேஜென்ட். பேயரின் காரணியை நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இதை யூஸ் பண்ணி என்ன செய்யலாம் டெஸ்ட் ஃபார் அன்சாச்சுரேஷன். ஸோ அன்சாச்சுரேஷன்னா நிறைவுறா தன்மையை கண்டறியும் சோதனைக்கு. ஸோ டபுள் பாண்ட் இருக்கா அந்த காம்பவுண்டில். இப்போ டபுள் பாண்ட் அந்த காம்பவுண்டில் இருந்துச்சுன்னா இந்த KMnO4 அது என்ன கலர் சொல்லியிருக்கேன் பர்பிள் கலர். ஸோ நல்லா வயலட் கலரில் அழகாக இருக்கும். அந்த கலரில் இருக்கிற அந்த சொல்யூஷன் கலர்லெஸ்ஸாக சேஞ்ச் ஆகிடும். அப்படி ஆச்சுன்னா அதில் ஒரு அன்சாச்சுரேஷன் ஒரு டபுள் பாண்ட் இல்லைனா ட்ரிபிள் பாண்ட் இருக்குன்னு நம்ம செஞ்சலாம் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுதான் பேஸ் ரியேஜென்ட். ஸோ ஆல்கலைன் மீடியமில் KMnO4 வந்து நல்ல பர்பிள் கலரில் இருக்கும். அது அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் இருந்துச்சுன்னா அது என்ன செய்யும் கலர்லெஸ்ஸாக மாறிடும். அதாவது அந்த கலரை வயலட் கலரை டீகலரைஸ் பண்ணிடும். ஸோ டீகலரைஸ் இஸ் த பேஸ் ரியேஜென்ட், அதாவது பொட்டாசியம் பெர்மாங்கனேட். அடுத்தது used in quantitative analysis for estimation of ferrous salts, oxalates, peroxides and iodides. Quantitative analysis சொல்கிறப்போ பருமனரி பகுப்பாய்வில், அதாவது அதில் எவ்வளோ வெயிட் ஃபெரஸ் சால்ட் Fe2+ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது. எஸ்டிமேஷன் அப்படின்னு சொன்னால் கண்டுபிடிக்கிறதுக்கு அதில் எவ்வளோ கிராம்ஸ் இருக்குன்னு நம்ம என்ன செய்யலாம் மெஷர் பண்ணுறதுக்கு அளந்தறிகிறதுக்கு. ஸோ ஃபெரஸ் சால்ட்ஸ் இருக்குது, ஆக்சலேட்ஸ் இருக்குது, ஹைட்ரஜன் பெராக்சைட்ஸ் இருக்குது, அயோடைட்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம் எவ்வளோ கிராம்ஸ் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை வச்சு என்ன செய்வாங்க ஃபஸ்ட்டு டைட்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க எவ்வளோ இருக்குதுன்னு செஞ்சு நாங்கள் கண்டுபிடிப்பாங்க.
இதில் வந்து உங்களுக்கு எஸ்டிமேஷன் ஆஃப் ஃபெரஸ் சால்ட்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது லேபில் நம்மளுக்கு இந்த வருஷம் நீங்கள் டைட்ரேஷன் அதாவது ப்ராக்டிகல்ஸில் நீங்கள் செய்வீங்க எஸ்டிமேஷன். ஸோ குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் ஆஃப் எஸ்டிமேஷன் ஆஃப் ஃபெரஸ் சால்ட்ஸ், ஃபெரஸ் சல்ஃபேட்டும் ஃபெரஸ் அமோனியம் சல்ஃபேட் சால்ட்ஸும் நம்ம என்ன செய்வீங்க நம்ம லேபில் இந்த தடவை செஞ்சு பார்ப்பீங்க. சரியா? ஸோ இதில் KMnO4 உங்களுக்கு அழகு வயலட் கலரில், ஸோ பர்பிள் கலர் நம்மளுக்கு புக்கில் கொடுத்துருக்கப்படி பர்பிள் கலரில் இருக்கும். ஸோ அப்போ இன்றைக்கி நம்ம KMnO4ல் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோட ப்ரிப்ரேஷன் பார்த்தோம், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இஸ் அ குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ ஆல்கலைன் மீடியமில் எப்படி இருக்கும், ஆசிட் மீடியமில் எப்படி இருக்கும், நியூட்ரல் மீடியமில் எப்படி இருக்கும், இதெல்லாம் பார்த்தோம். ஸோ அதே போல் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடில் அது எப்படி ரியாக்ட் பண்ணுது, மேக்னீஸ் ஹெப்டாக்சைடாக கன்வெர்ட் ஆகுது. ஹாட் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடில் இட் இஸ் கன்வெர்டட் இன்ட்டு MnSO4 மேக்னீஸ் சல்ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் பார்த்தோம், இதோட யூஸஸும் நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸஸில் F பிளாக் எலிமெண்ட்ஸ், ஸோ இதோட D பிளாக் எலிமெண்ட்ஸ் உங்களுக்கு முடிஞ்சிட்டு, ஸோ F பிளாக் எலிமெண்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அசைன்மெண்ட் எல்லாருமே எழுதிட்டு வாங்க. ஓகே, சப்மிட் பண்ணுங்கள். உங்கள் நேம்ஸ் எல்லாம் நோட் பண்ணிகிட்ருக்கிறேன். அந்த மார்க் உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ வாட்ஸ்அப்பில் குரூப்பில் எல்லாமே சென்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம F பிளாக் எலிமெண்ட்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.